காலை வந்தனங்கள். மீண்டும் உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அசம்பிளி ஆஃப் காட் தமிழ் ஆராதனைக்கு இந்த காலை நேரத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். இன்று எங்களுடைய கடைசி நான் சொல்லுகிறேன் என்னுடைய போதனை. இந்த போதனைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறேன். அதுதான் திருத்தூது பணியின் மகிமை என்ற தலைப்பில் நாங்கள் யோவான் 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரை அந்த கூடாக நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் முதலில் அந்த பகுதியை வாசிப்போம். யோவான் 17ஆம் அதிகாரம் 13இலிருந்து 19. இப்பொழுது நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். அவர்கள் என் சந்தோஷத்தை நிறைவாய் அடையும்படி உலகத்தில் இருக்கையில் இவைகளை சொல்லுகிறேன். நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். ரைட், நாங்கள் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் மீண்டும் உங்களிடத்தில் வருகிறோம் இயேசுவின் நாமத்தில். விசேஷமாக இந்த கடைசி ஆண்டவரே போதனையின் ஊடாக எண்பது சபைக்கு நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய வழிநடத்தல் எங்களுக்கு தேவையாய் இருக்கிறது. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை மத்தியில் இருந்து எங்கள் இருதயங்களோடு பேசும், எங்கள் இருதயங்களை தயார்படுத்தும். இந்த சபை மீண்டும் எழுந்து பிரகாசிக்க ஆண்டவரே, வரலாற்றில் இந்த சபையில் நீர் செய்த காரியங்கள் மீண்டும் ஆண்டவரே நெருப்படுத்து அது பத்தி எரிய வேண்டும். ஆண்டவரே அப்பா, இந்த சபை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த காரணம் மீண்டும் ஆண்டவரே இந்த சபையில் இருந்து வெளிவர வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. இந்த காலையில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசும். நாம் தாம் சபை. எங்களை ஆண்டவரே மீண்டும் உற்சாகப்படுத்தி எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை எடுத்து வெளியே செல்வதற்கு எங்கள் இருதயங்களை நீர் ஆண்டவரே அசைவாட செய்யும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நாங்கள் எதற்காக வாழ்கிறோம்? நாங்கள் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்வியை நான் உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நாளை நாள் சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் இன்னும் ஒரு நல்ல வேலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு நல்ல வடிவான ஒரு வீடை கட்டிக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் நல்ல வடிவான அடுத்த வாகனத்தை நான் வாங்க வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகளின் படிப்புக்காக அவர்கள் எப்படியாவது படிப்பித்து உயர்ந்த படிப்பை கொடுத்து அவர்கள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி இல்லாவிட்டால் நீங்கள் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் நாங்கள் செட்டில் ஆகிறோம் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? எதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் எப்படி நாங்கள் கண்டு கொள்வது என்றால், எதற்காக உங்களுடைய நேரம் அதிகமாக செலவழிக்கப்படுகிறது? எதற்காக நீங்கள் மிகவும் பிஸியா உங்களோட வாழ்க்கையில சுறுசுறுப்பா ஓடிக்கொண்டிருக்கிறீங்க? எதற்காக? எதை நீங்கள் எந்த நேரம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? எதற்காக உங்களுடைய சிந்தனை அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அதுவே நீங்கள் வாழ்கிற காரியமாய் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, ஆட்களுக்கு ஆலோசனை கொடுப்பவர்கள் கவுன்சிலர்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த கவுன்சிலர்ஸ் சொல்லுகிற ஒரு விஷயம் தான், சந்தோஷம் இல்லாத நபர்களின் வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் சந்தோஷம் இல்லாததற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நான் திரும்பியும் அதை சொல்லுகிறேன். சந்தோஷம் இல்லாதவர்களது வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் அவர்கள் சந்தோஷம் இல்லாததுக்கான முக்கிய காரணம் அவர்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஆண்டவர் எங்களை படைத்தது எங்களுக்காக வாழ்வதற்கல்ல. ஆண்டவர் எங்களை உருவாக்கினது எங்களுக்காக வாழ்வதற்கல்ல. அவர் எங்களை ஒரு பணியோடு உருவாக்கி இருக்கிறார், ஒரு மிஷனோடு உருவாக்கி இருக்கிறார். நாங்கள் எல்லோருமே இந்த உலகத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு வரும் பொழுது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி இருக்கிறது, ஒரு மிஷன் இருக்கிறது. அதை நாங்கள் விட்டுட்டு நாங்கள் எங்களுக்காக வாழ்கிற நபர்களாய் இருந்தால் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளுமே சந்தோஷம் எங்களுக்கு வரப்போவதில்லை.
உங்களுக்கு இலக்குகள் இருக்கலாம். நீங்கள் நினைக்கலாம், அடுத்த இலக்கை நான் எப்படியாவது பெற்றுக்கொண்டால் நான் சந்தோஷமாகுவேன் என்று நீங்கள் வாழலாம் என்று. உங்கள் அடுத்த இலக்கு எனக்கு என்னென்று தெரியாது, ஆனால் அந்த அடுத்த இலக்கை நான் அடைய முடியும் என்றால் எனக்கு சந்தோஷம் வரும் என்று நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இதுக்கு முதல் உங்களுக்கு ஒரு இலக்கு இருந்துச்சு உங்களோட வாழ்க்கையில? அந்த இலக்கை நீங்க அடைஞ்சீங்களா? அந்த இலக்கை அடைஞ்ச பிறகு உங்களுக்கு சந்தோஷம் வந்துச்சா? இல்ல. அடுத்த இலக்கை நீங்க அடையும் போது நான் சந்தோஷப்படுவேன் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஒரு இலக்கிலையும் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை. அப்ப என்னண்டு அடுத்த இலக்கை நீங்க பெற்றுக்கொண்டா உங்களுக்கு சந்தோஷம் வரும் நீங்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் நாங்கள் எவ்வளவு சாதிச்சாலும், எவ்வளவு பணத்தை இந்த உலகத்தில் நாங்கள் சேர்த்தாலும், நீங்கள் இந்த உலகத்தில் உங்களுடைய கனவான வீடை நீங்கள் கட்டினாலும், நீங்கள் கனவு காண்கிற வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்தாலும், அந்த சந்தோஷம் ஒரு நாள் நீடிக்க போறதில்லை. ஏழையான மக்களும் துக்கத்தில் வாழ்கிறார்கள், மிகவும் பணமுள்ள மக்களும் துக்கத்தில் வாழ்கிறார்கள். நீங்க நினைக்கலாம், பணம் தான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பதில் உண்டு. ஆனால் பணக்கார ஆக்களோடு கதைச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களுக்கு சொல்லி முடிக்க முடியாது. நான் ஒரு போதகர் என்ற விதத்தில் ஒரு சபையில், இந்த சபையில் மட்டுமில்ல, எல்லா வித மக்களோடும் நான் கொடுக்கல் வாங்கல் செய்ய இருக்கிறது. அப்ப ஒவ்வொருவருடன் கதைக்கும் பொழுது நான் கேட்கிற விஷயம் என்னண்டா, ஒருத்தருமே எவ்வளவு பணம் இருந்தாலோ எவ்வளவு பணம் இல்லாட்டலோ அவர்களுக்குள் சந்தோஷம் இல்லை. ஏனென்றால் அதற்கு முக்கிய காரணம் இதுதான். அதற்கு முக்கிய காரணம், நாங்கள் படைக்கப்பட்ட காரணத்துக்காக நாங்கள் வாழ்வதை விட்டுவிட்டு வேறொரு காரணத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் உருவாக்கப்பட்ட காரணத்துக்காக வாழ்வதை கைவிட்டு விட்டு வேறொரு காரணத்துக்காக நாங்கள் வாழும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளுமே சந்தோஷம் வரப்போவதில்லை. நாங்கள் உருவாக்கப்பட்டது பணிக்காக. We are made for mission. எங்களை தேவன் உருவாக்கினது பணிக்காக. நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எங்களை பணிக்காக உருவாக்கினார் என்று சொல்றீங்க, பணி என்றா என்ன பாஸ்டர்? திருத்தூது பணி என்றால் என்ன? முதலாவது விஷயம், என்னுடைய முதலாவது காரியம் நான் உங்களுக்கு பேச போகிறது, the true nature of the true mission. அதாவது உண்மையான திருத்தூது பணியின் தன்மை. அதில் 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். முதலாவது, உண்மையான திருத்தூது பணியின் தன்மை தான் உங்களுக்காக வாழ்வதை விட முக்கியமான ஒரு காரணத்துக்காக, குறிக்கோளுக்காக நாங்கள் வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் எங்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளுக்காக வாழ்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நான் எனக்காக வாழ்வதை நிப்பாட்டி விட்டு, என் குடும்பத்துக்காக வாழ்வதை நிப்பாட்டி விட்டு, எனக்கு அதைவிட பெரிய ஒரு குறிக்கோள், ஒரு காரணம் எனக்கு இருக்கணும் வாழ்வதற்காக. அதான் முதலாவது, பணிக்காக வாழ்கிற வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது விஷயம் தான், உங்களை விட சக்தி வாய்ந்த ஒரு வல்லமையுடன் உங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நாங்கள் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறோம். உங்களை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வல்லமையுடன் உங்களை இணைத்துக் கொண்டு உலகில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு, உடைந்து போன வாழ்க்கைகளை சுகப்படுத்துவதற்கு, குழம்பி போயிருக்கிற சமுதாயத்தில் ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு, உங்களை விட ஒரு அதிகமான சக்தி, உங்களை விட ஒரு உயர்ந்த சக்தி, அதான் தேவன், அதான் பரிசுத்த ஆவியானவர், அவரோடு ஒன்று சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கையாய் இருக்க வேண்டும். எத்தனை பேருக்கு தேவனுடைய பிரசன்னம் அதிகமா நீங்க உணர வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். இந்த பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், இல்ல பாருங்க என்ன சொல்லியிருக்கேன், ரைட்? எனக்காக என்ன சொல்றார்? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்தையும் பூமியையும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் என்ன செய்வேன்? நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்கு வேணுமா? தேவன் உங்களோடு இருக்கணுமா? தேவனுடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டுமா? தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் வாழ வேண்டுமா? சொன்னதை செய்யுங்க. முதல்ல இருக்கிற அவலத்தையும் செய்யாம ஆண்டவரே நீங்க என்னோட இருங்கன்னு சொல்லி வேலையில, அவர் ஆண்டவருடைய பிரசன்னம் உலக பரியந்தம் வரைக்கும் உங்களோடு இருக்க போவது. இந்த நற்செய்தியை நீங்கள் எடுத்து மற்றவர்களுக்காக வாழ தொடங்கும் பொழுது
That's when life becomes exciting. That's when life becomes happy. அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு உற்சாகமான வாழ்க்கையாய் இருக்கும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கையாய் மாறும். பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், எங்கட வீட்டில் சாப்பாடு கூட சரியா இல்லை பாஸ்டர், கரண்ட் பில் இந்த மாசம் கட்டலாது பாஸ்டர், வீட்டு கூலி கட்டலாது பாஸ்டர், நாங்கெல்லாம் என்ன செய்யறது பாஸ்டர், எங்களுக்கு ஓடத்தானே வேணும், 2 வேலை செய்யணும், அதை பிடிக்கணும் இதை பிடிக்கணும், கடன்காரன் வந்துட்டு இருக்கான் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் இது வந்துட்டு இருக்க போறான், ஒவ்வொரு நாளும் கரண்ட் பில் கட்ட வேண்டிதான் வரும், ஒவ்வொரு நாளும் வீட்டு கூலி கட்ட வேண்டிதான் வரும். எப்பதான் ஐயா நீங்க எழும்ப போறீங்க? இருக்கிற இடத்துல எப்ப எழும்ப போறீங்க? என்றைக்கு மற்ற நபரை குறித்து சிந்திக்க போறீங்க? என்றைக்கு உங்களை சுத்தி அழிந்து போற நபரை குறித்து நீங்க சிந்திக்க போறீங்க? என்றைக்கு நீங்கள் இயேசுவுக்காக வாழ போறீங்க? எழும்ப வேண்டும். நாங்கள் ஒரு சபையாக எழும்ப வேண்டும். உள்நோக்கி பார்க்கிற ஒரு சபை இல்ல, வெளியேறலை பார்க்கிற ஒரு சபை. எங்கள் தேவைகளுக்காக வாழ்கிற ஒரு சபை அல்ல. எங்களுடைய தேவைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுதே இன்னொருவரை ஆற்றுகிற ஒரு சபையாக நாங்கள் மாற வேண்டும். அதுவே தேவனின் சித்தம், அதுவே தேவனின் திட்டம். பணியில் வாழ்வது என்பது எங்களை விட பெரிதான ஒரு காரியத்துக்கு நாங்கள் வாழ தொடங்க வேண்டும். எங்களை விட பெரிதான ஒரு வல்லமையோடு நாங்கள் எங்களை தொடர்பு படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் அது பணியின் வாழ்க்கை அல்ல. ஒரு பணி இல்லாத வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் தனிமை அதிகமாக காணப்படுகிற ஒரு வாழ்க்கை பணியின் வாழாத வாழ்க்கையில் தான் தனிமையான வாழ்க்கையாய் காணப்படுகிறது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்தில் இருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையை குறித்து கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. எதை நீங்கள் அர்ப்பணிக்கிறீர்கள் தேவனுக்காக? எதை நீங்கள் விட்டு விடுகிறீர்கள் தேவனுக்காக? இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வாறான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? நேற்று உங்களுடைய வாழ்க்கையின் ஊடாக யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்? போன கிழமை உங்கள் வாழ்க்கையின் ஊடாக யார் ஆசீர்வதிக்கப்பட்டார்? உங்களோட வீட்டில் இருக்க 4 பேரை விட யாருக்காக நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எதற்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? ஆனால் நீங்கள் வாழ்கிற முறையை மாற்ற ஆரம்பிக்கும் பொழுது, பணிக்காக நீங்கள் வாழ்கிற பொழுது ஒரு மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கும். உங்களுக்கு தெரியாமலே உங்கள் தேவைகள் சந்திக்க ஆரம்பிக்கப்படும். நான் மக்கள் தேவ சபையில் வாலிப ஊழியத்தில் இருக்கக்குள்ள என்னுடைய வாலிப போதகர் என்னை சிங்கப்பூருக்கு அழைச்சி செஞ்சார் ஒரு மிஷன் கான்ஃபரன்ஸுக்கு. அந்த மிஷன் கான்ஃபரன்ஸில் நானும் என்னுடைய வாலிப போதகரும் இருந்து கொண்டு ஒவ்வொரு நாடுகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த நாடுகளை பற்றி சொல்லி கொண்டிருக்கக்குள்ள அந்த நாடுகள் ஒரு நாடு ஈஸ்டிமோ. அந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற மிகவும் இளமையான தேசம். அதாவது அந்த நாடு சுதந்திரம் பெற்றது 2000 ஆண்டுகள்ல, இந்த 2000 ஆண்டுகள்ல, ரைட்? இளமையான ஒரு தேசம், மிகவும் எளிமையான ஒரு தேசம், வறுமையான ஒரு தேசம். அந்த தேசத்தை குறித்து அந்த தேசத்திலிருந்து வந்த வாலிபர்கள் ஒரு 20 பேர் அவங்க ஒரு நாடகத்தின் ஊடாக அந்த தேசத்தை பற்றி அவர்கள் காட்டினார்கள், எப்படிப்பட்ட ஒரு தேசம் என்று. அந்த தேசத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய வாலிப போதகர் எனக்கு பக்கத்துல இருந்து சொல்றார், நரேஷ், எனக்கு ஆண்டவர் பேசுறார் இந்த தேசத்துக்கு போகும்படி. நாங்கள் 2 பேரும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருக்கிறபடினால் அவர் எனக்கு சொல்ல தொடங்கினார், எனக்கு ஆண்டவர் பேசுகிறார் இந்த தேசத்துக்கு போகும்படி. இப்போ நான் சிரிச்சுட்டு நான் சொன்னேன், நல்ல ஒரு விஷயம், ரைட்? அதோட முடிஞ்சது கதை. ஆனால் அவர் இலங்கைக்கு வந்த பிறகு அந்த கதை நிப்பாட்ட இல்லை. அவர் சொன்னார், ஆண்டவர் என்ன அழைக்கிறார் இந்த தேசத்துக்கு போகும்படி. அப்போ நான் சொன்னேன், இந்த தேசம் கஷ்டமான தேசம், அங்கே கரண்ட் இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஆக்கள் மிகவும் வறுமையான நிலையில் இருக்கிறாங்க, சாப்பாடு கூட இல்லை, என்னன்னு நீங்க போறீங்க? இல்ல, ஆண்டவர் என்ன அழைச்சிட்டார், ஆண்டவர் என்ன அழைச்சிட்டார் என்று சில மாதங்களுக்கு உள்ள அவர் அவருடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் மாற்றிக்கொண்டு இலங்கையில் இருக்கிற மிகப்பெரிய சபையின் வாலிப போதராய் இருந்த அவர் எல்லாவற்றையும் விட்டு அவர் ஈஸ்டிமோ தேசத்துக்கு சென்று விட்டார். எனது வாழ்க்கைக்கு
வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய தாக்கமான ஒரு விஷயம் அதுதான். ஏனென்றால் நான் மிகவும் நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருந்த நபர் அவருடைய சொகுசை பார்க்காமல், அவருடைய சந்தோஷத்தை பார்க்காமல், அவருக்கு 2 பிள்ளைகள் எங்களை போல், ஒரு ஆண் பிள்ளை ஒரு பெண் பிள்ளை, அந்த 2 பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்து சிந்திக்காமல் எல்லாவற்றையும் கைவிட்டு, அவருக்கு ஒரு குறையும் இருக்கல, எல்லாவற்றையும் கைவிட்டு அவர் ஈஸ்டிமோன்ற தேசத்துக்கு போய் இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசத்துல அவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது அவருடைய ஊழியம் மிக வல்லமையான விதத்தில் தேவன் வளர்த்து அந்த தேசத்துக்கே ஊழியம் செய்கிற அளவுக்கு அவரை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். அவர்கள் சந்தோஷமான நபர்கள், அவர்கள் சந்தோஷமான நபர்கள். அவர்களோடு நான் பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் அவர்கள் சொல்வார்கள், இப்படி சவால் இருக்கிறது, இப்படி சவால் இருக்கிறது. நான் போனேன் ஈஸ்டிமோவுக்கு, நான் அவர் இருக்கிற அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறேன், நான் அவங்க இருக்கிற ஊழியத்தை நான் போய் பார்த்திருக்கிறேன், அவங்க செய்கிற விஷயங்களை நான் பார்த்திருக்கிறேன். அந்த இடத்துக்கு போய் அந்த எல்லாத்தையும் நான் பார்த்த பிறகு எனக்கு விளங்கின ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கிறது, ஒரு செழிப்பு இருக்கிறது. என்ன நடந்தாலும் தேவன் எங்களோடு இருக்கிறார், தேவன் வல்லமையான அற்புதம் அடையாளங்களோடு இந்த இடத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று அவங்க தொடர்ந்து சொன்னாங்க. ஆண்டவருக்காக தங்களோட வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறவங்க சந்தோஷமானவர்கள், ஆண்டவருக்காக அர்ப்பணிப்பு செய்கிறவர்கள் சந்தோஷமானவர்கள். போன கிழமை நீங்க வந்தீங்க, கேட்டீங்க, பாஸ்டர் பிரசாந்த் இதுல வந்து காய்ச்சார். இந்த கண்டி நகரத்தில் வளர்ந்து, கண்டி நகரத்தில் பிறந்து, கண்டி நகரத்தில் வளர்ந்து ஒரு வியாபார பின்னணியில் வருகிற குடும்பத்துக்கு ஒரே மகன், அவருடைய கதை அவர் சொல்லல, ஒரே மகன் அந்த குடும்பத்தில், ஒரு மகன் 2 மகள்மார். தாப்பன் வந்து இந்த மார்க்கெட்ல, கண்டி மார்க்கெட்ல மிகப்பெரிய மரக்கறி ஹோல்சேல் செய்கிறவர் தான் அப்பா. அவருடைய மகன் ஏலவல் செஞ்சு முடிஞ்சு, தர்மராஜ காலேஜில் ஏலவல் செஞ்சு முடிஞ்ச உடனே அப்பா என்ன செஞ்சாருண்டா, ஒரு பிராடோ ஜீப் வாங்கி அவர்கிட்ட கொடுத்துட்டு பிசினஸை கொடுத்துட்டு சொன்னார், இதை செஞ்சுட்டு போ என்று சொன்னார். அவர் என்ன செய்யறாரு, காலையில் 4 மணிக்கு போய் மரக்கறி எல்லா வேலையும் செஞ்சு 10 மணிக்கு அது வேலை முடிஞ்ச உடனே சபைக்கு வரார். சபைக்கு வந்து காலையில் 10 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் சபை வேலை செஞ்சுட்டு அவர் அடுத்த நாள் போவார் திரும்பி தண்ட வேலைக்கு. செஞ்சு கொண்டு போய்க்குள்ள ஆண்டவர் அவரை அழைக்கிறார் இந்தியாவுக்கு மிஷனரியா போறதுக்கு. அவர் போய் அப்பாவுக்கு சொன்னோன்னே அப்பா சொல்றார், உனக்கு போக முடியாது, வியாபாரத்தை நீ தான் கொண்டு சொல்லணும், இவ்வளவு காலம் நான் வியாபாரம் செஞ்சதை உனக்கு பாரம் கொடுக்கறதுக்கு இந்த இடத்தை விட்டு உனக்கு போக முடியாது. அவர் சொல்றாரு, இல்ல ஆண்டவர் என்ன அழைச்சிருக்கிறார், நான் போய் தான் ஆகணும். அப்பா கடைசியில் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ இன்னைக்கு போனண்டா உனக்கு கொடுக்குற சொத்து எல்லாத்தையும் உனக்கு நான் தரமாட்டேன், நீ என் மகனும் இல்லை, அப்படி உனக்கு விருப்பம்டா நீ விட்டுட்டு போ. பிரசாந்தன் என்ன செய்யறாரு, ஐயோ அப்பா இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருக்குதே, எத்தனை வீடு, இவ்வளவு கார், இவ்வளவு எல்லாம் இருக்குது, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் எப்படியாப்பா போறது, பரவாயில்ல நான் உங்களோட இருந்துடுறேன்னு சொன்னாரா? அவர் சொன்னாரு, எனக்கு உங்களோட சொத்து ஒன்றுமே வேணாம், என் தேவன் என்னை அழைத்திருக்கிறார், என் தேவனுக்காக நான் செல்ல வேண்டும். போய் சில வருடங்கள் செல்லும் பொழுது அப்பாவுக்கு வருத்தம் வந்து மறிக்க போய்க்குள்ள திரும்பி வாராரு கண்டிக்கு. வந்தோன்னு அப்பா அவரை பார்த்து சொல்றாரு, மகனே நான் ஒரு பெரிய பிள்ளை விட்டுட்டேன், நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு இப்போ விளங்குது, நான் உனக்கு சொன்ன என்ற சொத்து எல்லாத்தையும் நான் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா இல்ல நான் என் சொத்து எல்லாம் உனக்கு தான் எழுத போறேன் என்று சாகரத்துக்கு முதல்ல அவருடைய சொத்து அவலத்தையும் மானுக்கு எழுதுறார், எழுதி கொடுக்கிறார், இதா நீதான் மூத்த மகன், இந்த குடும்பத்தை கொண்டு செல்ல வேண்டும். அப்பா செத்து போறார். அப்பா செத்து போன பிரசாந்த் என்ன சொல்றாரு, அம்மா நான் திரும்பி ஆண்டவர் அழைச்ச இடத்துக்கு நான் போகணும், ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு அழைத்திருக்கிறார், ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், நான் திரும்பி போகணும், எந்த முழு சொத்தையும் நான் உங்களுக்கு எழுதி தரேன் அம்மா, நீங்க வேண்டியதை செஞ்சு கொள்ளுங்க, எல்லாத்தையும் அம்மாட பேருக்கு எழுதிட்டு அவர் திரும்பி போறார் இந்தியாவுக்கு. இந்த போன கிழமை இங்க வந்த நேரத்தில் என்னோட கதைக்குள்ள சொல்றாரு, நரேஷ் கண்டியில ஒரு அங்குலம் நிலம் எனக்கு இல்லை, என்ற சகோதரிகள் 2 பேரும் கோடீஸ்வரர்கள், எனக்கு இப்போ ஒரு மகன் இருக்கிறார், ஆனா எனக்கு அண்டு ஒரு அங்குல நிலம் இந்த கண்டியில இல்லை, ஆனா அதை குறித்து நான் ஒரு நாளுமே தூக்கப்படுறது இல்லை. என்ற ஆண்டவர் அழைச்ச அழைப்பின்படி நான் அன்றைக்கும் சந்தோஷமா உற்சாகம் பிரசங்கம் பண்ணார். இதுல பிரசங்கம் பண்ண விதத்தை பார்த்தீங்களா?
இப்படி கொடுக்கிற நபர்கள், இப்படி விட்டு விடுற நபர்கள், துக்கமா அழுது கொண்டிருக்கிற நபர்கள் இல்ல. அந்த சந்தோஷத்தை நீங்க இன்னும் அதை நீங்க அனுபவிக்க இல்ல. When you give for God, the joy that comes into you is a joy that stays permanent. ஆண்டவருக்காக நீங்கள் விட்டு கொடுக்கிற பொழுது உங்களுக்குள் வருகிற சந்தோஷம் அது ஒரு நாளுமே உங்களை விட்டு செல்லாத ஒரு சந்தோஷம். அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். எத்தனையோ தடவை அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட ஒரு நகரத்துக்கு, எங்கட நகரத்தை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு புது நகரத்துக்கு வந்து யாரும் தெரியாத ஒரு சமூகத்தில் எங்களுக்கு வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள இல்லாவிட்டால் இன்று சபை இன்னுமே இந்த சந்தோஷத்தை ஒரு நாளும் அனுபவிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் துக்கமான விஷயம். இன்று நாங்கள் வாசிச்ச பகுதியில் முக்கியமான வசனம் 18வது வசனம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இயேசு இதை சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்லுகிறார்? நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினது போல பிதா எவ்வாறு மகனை உலகத்துக்கு அனுப்பினாரோ. யோவான் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். யோவான் 17ஆம் அதிகாரம் உங்களோட பைபிள் இருந்தா திறந்து வச்சுக்கொள்ளுங்க. நான் மேல கீழே போறேன். யோவான் 17:18ஆம் வசனம். நீர் என்னை உலகத்துக்கு அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புறேன். யார் அவர்கள்? விளத்து சொல்லுங்க. யார் அவர்கள்? அந்த 12 சீசர்மார் தானே. அவங்க செத்து போயிட்டாங்க, அனுப்பிடுவாங்க. அவங்கள பற்றி தானே பேச சொல்லி இருக்குது. யார் அவர்கள்? யார் அவர்கள்? செத்து போன 12 பேரா? இல்ல, நீங்களும் நானும். இயேசு சொல்லுகிறார், நான் என்னை நீங்கள் எவ்வாறு இந்த உலகத்துக்கு அனுப்பினீர்களோ அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும், இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும், இயேசுதான் எனக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் என் பாவம் குணமாக்கப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு என்ன சொல்லுகிறார் என்றா, நான் அவர்களை அனுப்பியுள்ளேன், உலகத்தில் அனுப்பியுள்ளேன். நீங்கள் அனுப்பப்பட்ட மக்கள். உங்களுக்கு தெரியுமா அது? நீங்கள் அனுப்பப்பட்ட மக்கள். You are sent people. அனுப்பப்பட்ட மக்கள். திருத்தூது பணிக்காக தேவன் உங்களை அனுப்பி இருக்கிறார். இயேசு உங்களை அனுப்பி இருக்கிறார். அப்படி என்றால் எவ்வாறான ஒரு திருத்தூது பணிக்காக இயேசு எங்களை அனுப்பி இருக்கிறார்? அதற்கு இந்த பகுதியிலிருந்து 2 காரியங்கள், 2 பிரின்சிபல்ஸ், அதாவது 2 கொள்கைகள், கோட்பாடுகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். முதலாவதுதான் கிறிஸ்துவின் பணி அவருடைய பிதாவை மகிமைப்படுத்துவதும், அதே போல்தான் எம்முடைய பணி என்ன? கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவது. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பிதாவை மகிமைப்படுத்த. ஆனால் எங்களை இயேசு அனுப்பினதற்காக, அவரை மகிமைப்படுத்துவதற்காக. 4வது வசனத்துல பாருங்க, 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ரைட், பாருங்க, அதுல இயேசு சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். யாரை மகிமைப்படுத்தினேன்? பிதாவை மகிமைப்படுத்தினேன். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது பிதா சொன்ன காரியங்களை செய்து பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக. 10வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு. 10வது வசனம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர்களில் நான் மகிமைப்படுகிறேன். யார்களில்? நீங்களும் நானும். நீங்களும் நானும் தான் இயேசுவை மகிமைப்படுத்துகிற நபர்களாக இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு விளங்குதா? 2 விஷயங்கள். முதலாவது ஆண்டவர் இயேசு வந்தது பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக. 2வது இயேசு எங்களை எதிர்பார்க்கிறார், எங்களை அனுப்பியிருக்கிறார் அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ரைட், இதுதான் திருத்தூது பணி. இந்த திருத்தூது பணியில நாங்கள் ரங்கி வேலை செய்கிற பொழுது எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருகிறது. முதலாவது காரியத்தை பார்ப்போம். இயேசுவின் பணி. இயேசுவின் பணிதான் பிதாவை மகிமைப்படுத்தல். இயேசுவின் பணி பிதாவை மகிமைப்படுத்தல். 4வது வசனத்துல மீண்டும் பாருங்க என்ன சொல்லியிருக்கேன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ரைட், அதுல சொல்லுது, நான் உம்முடைய நாமத்தை மற்றவர்களுக்கு காண்பித்திருக்கிறேன், நான் உமது நீர் கொடுத்த வேலையை நான் செய்து முடித்திருக்கிறேன். அதாவது இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது மகிமை என்றால் என்ன? இந்த மகிமை, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொன்னால் இதில் மகிமை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன?
மகிமை என்ற வார்த்தையின் பழைய ஏற்பாட்டில் ஈப்ரூ மொழியில் அதுக்கு மகிமை என்றது சொல்லுக்கு பாய்க்கப்படுற சொல் கவோட் என்ற சொல். அதன் அர்த்தம் தான் பைபிளில் மகிமை என்ற வார்த்தை நிறை அல்லது பாரம் என்று பொருள்படும். ஒரு வார்த்தையிலிருந்து பொருட்படும் என்ற ஒரு வார்த்தையிலிருந்து வருகிறது. அதாவது கனமான, கெட்டியான அல்லது முக்கியமான ஒன்றை போலது. இது மகிமை என்று சொல்லுகிற பொழுது அது நிறை, ஒரு பாரத்தை குறிக்கிறது. தேவனுடைய மகிமை என்று சொல்லுகிற பொழுது அது தேவனுடைய பாரம். தேவன் எவ்வளவு ஒரு வல்லமையானவர், எவ்வளவு அவர் முக்கியமானவர் என்பதை அது நீண்ட காலம் நிலைக்கிற ஒரு விஷயம், ஒரு தாவகாலிகமான ஒரு விஷயம் அல்ல என்ற ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை எங்களுக்கு கொடுக்கிறது. அதாவது மகிமை என்று சொல்லுகிற பொழுது அது இட் மேட்டர்ஸ். அதை எங்களுக்கு மறக்க முடியாது. அது தாவகாலிகமான ஒரு விஷயம் அல்ல, அது ஒரு பாரமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு ஆறு ஓடுகிற ஆற்றில் நடுவில் ஒரு பெரிய ஒரு கல் இருக்கிறத நீங்க கண்டிருக்கீங்களா? ஓடுகிற ஆறு நடுவில் ஒரு பெரிய கல் இருக்கிறது கண்டிருக்கீங்களா? அந்த கல் அந்த நடுவில் இருக்கக்குள்ள அந்த தண்ணி என்ன செய்யும்டா, அந்த கல்லை சுத்தி போய் கொண்டிருக்கும். ஒரு நாளும் அந்த கல்லை தள்ளி கொண்டு போக முடியாது. ஏனண்டா அந்த கல் அவ்வளவு பாரம். நான் சொல்றேன் சரியா? அதே ஆத்துல நீங்க போய் ஏதாவது ஒரு ட்ரிங்க் குடிச்சிட்டு ஸ்ட்ரா வீசி விட்டா நடக்கும் தண்ணில, அதை அடிச்சுட்டு போயிடும். ரைட்? இப்ப உங்களுக்கு விளங்குதா என்னண்டு? ஆண்டவரோட மகிமை கல், உங்களுடைய மகிமை அந்த ஸ்ட்ரா. ஆண்டவருடைய மகிமை தான் அந்த கல், அந்த பெரிய கல். எத்தனை பரம்பரை சென்றாலும் அந்த கல் அந்த இடத்தை விட்டு போகாது. ஆனால் எங்களுடைய மகிமைக்கு நாங்கள் வாழ்ந்தால் அது சரியா அந்த ஸ்ட்ரா மார்த்தான் குடிச்சிட்டு வீசினோண்டா அப்படியே தண்ணி அடிச்சுட்டு போயிடும். இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது தேவனுடைய மகிமையை காண்பிப்பதற்காக. தேவனுடைய மகிமை, தேவனுடைய பாரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அந்த அவருடைய மகத்துவத்தை எங்களுக்கு காண்பிப்பதற்காக. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்களது சந்தோஷத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் யாருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் சந்தோஷத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் யாருடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க? எங்களுடைய மகிமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு விளங்குதா ஏன் உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு? உங்களுக்கு விளங்குதா ஏன் எங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைன்னு? எங்கட வாழ்க்கை, எங்கட மகிமைக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா, எங்கட பேருக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தா. நேற்று முந்தினாத்த ஒருவர் என்னோட காட்சிக்குள்ள சொன்னார், பாஸ்டர் சில ஆட்கள் இப்படி சர்ச்சுக்கு போறாங்க, அவங்க போறது பாஸ்டருக்காக போறாங்க, பாஸ்டருக்காக போறாங்க. நான் கேட்ட கேள்விதான், இயேசு அங்க இயேசுக்கு எந்த இடம் இருக்கிறது? ஒரு சர்மன் முடிஞ்சு, ஒரு சர்ச் முடிஞ்ச பிறகு ஆட்கள் கீழே போய் காய்ச்சிட்டு இருந்தாங்கடா, எப்படி எங்கட பாஸ்டர் இன்றைக்கு, எப்படி எங்கட பாஸ்டர் இன்றைக்கு, ஆண்டவருடைய தாசன் எப்படி இன்றைக்கு செயல்பட்டார், எவ்வளவு அற்புதம் அடையாளங்கள் அவர் செஞ்சார் இன்றைக்கு, அவருடைய வாழ்க்கையை பாருங்க, அவர் ஓடுற காரை பாருங்க, அவர் இருக்கிற வீட்டை பாருங்க, அவரை பற்றி பேசிக் கொண்டிருந்தா ஒரு சர்ச் சர்வீஸ் முடிஞ்சு. யாரை பற்றி அந்த பாஸ்டர் போதிச்சிருக்கிறாரு? யாருக்கு மகிமை சென்றிருக்கிறது? நான் ஒரு நாளும் எதிர்பார்க்க மாட்டேன் இந்த சபையில யாருமே போதிக்கிற போதகர்களை பற்றி பேசணும்னு நான் எதிர்பார்க்க மாட்டேன். என்னுடைய ஒரே ஆசை தான், ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தை விட்டு போயக்குள்ள இயேசுவை நீங்க அதிகமாக காணணும், இயேசுவை நீங்க அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும். இயேசு இவ்வளவு வல்லவரானவரா, இவ்வளவு அழகானவரா என்ற அந்த இருதயத்தோடு இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்ல வேண்டும். அதுவே முக்கியமானது, அதுதான் முக்கியம், அதுதான் மகிமை. அந்த மகிமை தான் இருக்க போகிற மகிமை. அந்த பாஸ்டருக்காக கட்டப்படுகிற சபைகளும் அந்த ஸ்ட்ரா மாதிரி தான், ஒரு நாளைக்கு அவர் கண்ணிலும் இருக்காது. ஆனால் இந்த சபை 100 வருடங்கள் ஒரு வரலாற்றுக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த சபையில் ஏதோ ஒன்று சரியா செஞ்சிருக்கிறாங்க, ஏதோ ஒன்று சரியா செஞ்சிருக்கிறாங்க. இயேசுவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு, உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. என்றைக்கு நீங்கள் மரித்து போகிறீர்களோ அன்றைக்கு உங்களுக்கு எல்லாமே மறந்துடும். இந்த காலத்துல உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் பேர் என்ன? யாருக்கா தெரியுமா? இன்றைக்கு உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தன் பேர் தெரியுமா யாருக்காவது? அம்பானி, வாரன் பஃபட், 4-5 பேர் சொல்லலாம், பில் கேட்ஸ். 20 வருஷத்துக்கு முதல்ல இந்த உலகத்துல இருந்த பணக்காரட பேர் உங்களுக்கு நினைவு இருக்குதா? 40 வருஷத்துக்கு முதல்ல இந்த உலகத்துல இருந்த பணக்காரட பேர் உங்களுக்கு நினைவு இருக்குதா?
50 வருஷத்துக்கு முதல்ல இந்த உலகத்தில் இருந்த பணக்காரன் பேர் உங்களுக்கு நினைவிருக்கா? 100 வருஷத்துக்கு முதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற பேர் வாழ்ந்த பணக்காரன் பேர் உங்களுக்கு தெரிவிருக்கா? எத்தனை பேருக்கு மதர் தெரேசாவை தெரியும்? கை வைத்து காட்டுங்க பார்ப்போம். மதர் தெரேசா. என்ன வித்தியாசம், என்ன வித்தியாசம்! பணக்காரங்களை உங்களுக்கு தெரியுது இல்ல? 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முதல்ல இந்த உலகத்துக்குள்ளே இருந்த மிகப்பெரிய பணக்காரன் உங்களுக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு மதர் தெரேசாவை தெரிகிறது. ஏன்? ஒருவர் தனக்காக வாழ்ந்தார், மற்றவர் தன் வாழ்க்கையை கொடுத்தார் மற்றவர்களுக்காக வாழ்வதற்காக. அதான் வித்தியாசம், இதுதான் வித்தியாசம். எங்களுக்காக நாங்க வாழ்கிற வாழ்க்கை ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. அது இன்று இருந்து நாளை இல்லாமல் போகும். ஆனால் நீங்கள் மற்றவர்களுக்காக வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் மறைத்த பின்பும் ஒரு பேசுகிற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. பாஸ்டர் கோல்டன் இன்றைக்கும் எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். மறைச்சு போய் எத்தனையோ வருஷம். ஏன்? அவர் அவருக்காக வாழல. அதுதான் இந்த எங்களுக்கு தேவையானது இந்த விஷயம். நாங்கள் மகிமை என்பது நாங்கள் என்ன என்று கண்டு அதற்காக பாரம் எங்க இருக்குதோ அதற்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் இன்றைக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதுவே எங்களது மகிமைக்கான விஷயமாக இருக்கிறது. ஏன் இந்த உலகம் உடைந்து போயிருக்கிறது? ஏன் எங்களுடைய சமுதாயம் உடைந்து போயிருது? பணத்துக்காக இன்றைக்கு எல்லா கொள்கைகளையும் நாங்கள் கைவிட்டிருக்கிறோம். பணம் கிடைக்குமெண்டா போய் சொன்னா பரவாயில்ல. அப்ப இது மகிமைப்படுது? ஆண்டவர் மகிமைப்படுதா? பணம் மகிமைப்படுதா? பணத்துக்காக நீங்க போய் செஞ்சு போய் சொன்னீங்கண்டா, பணத்துக்காக நீங்க கிக் பேக் என்னது ஒரு லஞ்சம் வாங்குறீங்கண்டா, பணத்துக்காக நீங்க களவெடுக்கிறீங்கண்டா, பணத்துக்காக இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க செய்றீங்கண்டா, எதை நீங்க மகிமைப்படுத்துறீங்க? தேவனை மகிமைப்படுத்துறீங்களா? பணத்தை மகிமைப்படுத்துறீங்களா? நாங்க பணத்தை தான் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நகரம் 1000 வருடங்களாக இந்த நகரத்தில் ஆக்கள் பணத்தை தேவனை விட மகிமைப்படுத்தினபடியால் தான் இன்றைக்கு சமுதாயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்று சமுதாயம் உடைந்து அழிந்து போன இடத்துக்கு வந்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை இன்று பணத்துக்கும் மற்ற காரியங்களுக்கும் நாங்கள் கொடுத்திருக்கிறபடியால் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறது. நான் உங்களுக்கு இப்படி சொன்னால் அதில் ஒரு பிழையுமே இல்லை. இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் மகிமையின் பிரச்சனை தான் இருக்கிறது. எதற்கு நாங்கள் மகிமை கொடுத்திருக்கிறோமோ அதுதான் இன்று எங்களுக்கு பிரச்சனையாய் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் நாங்கள் தேவனை விட மற்ற காரியங்களுக்கு மகிமை கொடுத்திருக்கிறோம். அதான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வந்த காரணம் என்னது? இந்த உலகத்து பிரச்சனை எல்லாத்தையும் தீர்க்கணும்னா ஒரே வழிதான் இருக்குது. என்னது வழி? என் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகவே இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பணி என்னது? பிதாவை மகிமைப்படுத்துதல் மாத்திரமே, வேற ஒன்றுக்கும் அவர் செய்யல. அதான் இயேசு சொன்னார், ஆண்டவர் இல்லாவிட்டால் மகிமை இல்லை, ஆண்டவர் இல்லாவிட்டால் சமுதாயம் இல்லை, ஆண்டவர் இல்லாவிட்டால் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அர்த்தமோ எதிர்பார்ப்போ மகிமையோ இல்லை 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 என்று இயேசு சொல்லுகிறார். அதான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு வந்தது என்னுடைய வேலை என் தகப்பனை உங்களுக்கு காண்பிப்பது, என் பிதாவை உங்களுக்கு மகிமைப்படுத்துவதற்காகவே நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அதான் பிதா முதலாவது விஷயம். இரண்டாவது, எங்களுடைய பணி என்ன? அப்படியாண்டா எங்களுடைய பணி தான் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தல். கிறிஸ்துவை மகிமைப்படுத்தல். 10வது வசனத்தை திரும்பி வாசிப்போம். என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். அதாவது மகிமை பெற்றுக்கொள்வது என்பது அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தல். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன் என்றால் அவர்கள் எனக்கு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். சபை, இந்த காலை நேரத்தில் நான் உங்களிடம் கேட்கிற கேள்வி, இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவரை மகிமைப்படுத்த முடியாது. அவர் முக்கியத்துவம் கொடுக்காவிட்டால், அவர் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இடத்தில் இல்லாவிட்டால் அவரை மகிமைப்படுத்த முடியாது. அவருக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிகமான பாரத்தை அவர் மேல் நீங்கள் போடாவிட்டால், அவர் உங்கள் வாழ்க்கையில் கல்லாய் இல்லாவிட்டால் அவரை உங்களுக்கு மகிமைப்படுத்த முடியாது. இயேசு சொல்லுகிறார், அவர் எங்களை படைத்தார், அவர் எங்களை உருவாக்கினார், அதற்கு பின்பதாக எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். எதற்காக? உலகத்தில் இருக்கிற மக்களுக்கு இயேசுவின் மகிமையை காண்பிப்பதற்காக எங்களை அனுப்பியிருக்கிறார். அதுவே எங்களுடைய பணி.
உங்களுக்கு தெரியுமா, சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால், இந்த பணி எங்களுக்கு மட்டும் ஆண்டவர் கொடுக்கல. எங்களுக்கு கொடுக்கறதுக்கு முதல்ல இன்னொருவருக்கு இந்த பணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்துல வாசிச்சு பாருங்க. இந்த பணியை முதல்ல யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது? அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். யாரை பற்றி இதுல பேசியிருக்குது? அவர் என்னுடையதை எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்தில் இந்த உலகத்தில் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற கேள்வியை நீங்க கேட்டீங்கண்டா, அதற்கு பதில் யோவான் 16:14 வசனம். அவர் இயேசுவை எடுத்து, இயேசு சொன்ன காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்து, இயேசுவை உங்களுக்கு காண்பித்து, இயேசுவை மகிமைப்படுத்துவதே பரிசுத்த ஆவியின் முக்கியமான வேலையாயிருக்கிறது. சபை, உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக தேவன், திருத்துவ தேவன், Trinitarian God, திருத்துவ தேவன் ஏற்கனவே அவர் இந்த உலகத்தில் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவை மகிமைப்படுத்துவதற்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவருக்கு வேறொரு வேலையும் இல்லை. அவர் தன்னை பற்றி யோசிக்கிறது இல்லை, தன்னை வீட்டு பில்லை பற்றி யோசிக்கிறது இல்லை, எலக்ட்ரிசிட்டி பில்லை பற்றி யோசிக்கிறது இல்லை, பிள்ளைகளோட படிப்பை குறித்து யோசிக்கிறது இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையும் யோசிக்காம பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரமே இயேசுவை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் எவ்வாறு அவர் கதை செய்ய முடியும்? எவ்வாறு பரிசுத்த ஆவிக்கு இயேசுவை மகிமைப்படுத்த முடியும்? சொல்லுங்க சபை, எப்படி அவரால் அதை செய்ய முடியும்? உங்களாலேயும் என்னாலேயும் மாத்திரம்தான். பரிசுத்த ஆவியானவருக்கு செயல்பட ஒரு பாத்திரம் தேவை. பரிசுத்த ஆவியானவருக்கு செயல்பட ஒரு பாத்திரம், ஒரு சரீரம் தேவை. யார் அந்த சரீரம்? யாரின் ஊடாக அதை செய்ய முடியும்? நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் சென்சிட்டிவிட்டி, அவருக்கு நெருக்கமாக அவருடைய இருதயத்தை நாங்கள் காணாவிட்டால், அவருடைய தேவையை நாங்கள் அறியாவிட்டால், எப்படி எங்களுக்கு பரிசுத்த ஆவியின் ஊடாக இந்த மகிமைப்படுத்துற வேலையை செய்ய முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இதை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்குள்ள அந்த மகிமையின் செயலை செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு சமயத்துக்கு அடிமையான ஒரு நபருக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பணியில் வேலை செய்வதற்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? ஒரு சமயத்துக்கு அடிமையான ஒரு நபரும், நான் சமயம் என்று சொல்ல வேற சமயம் சொல்லல, கிறிஸ்தவமும் ஒரு சமயமா அதை பின்பற்ற ஒரு நபருக்கும், பரிசுத்த ஆவியால் நிரப்பி பணியில் வேலை செய்கிற ஒரு நபருக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன் வித்தியாசம் என்னன்னு. முதலாவது தான் அவர்கள் அவர்களுடைய மனதுக்குள் இருக்கிற the conscious மனசாட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. மனசாட்சி எப்படி செயல்படுகிறது முக்கியமாக இருக்கிறது. அவர்கள் மனசாட்சியில் ஒரு சமயத்துக்கு அடிமையாகின ஒரு நபர் சொல்லுவார், நான் இன்னுமே ஆண்டவருக்கு சந்தோஷப்படுற விதத்தில் நான் வாழணும், நான் இன்னுமே அதிகமான காரியங்களை செய்யணும் ஆண்டவரை சந்தோஷப்படுத்த. இயேசு எனக்காக மரித்திருக்கிறார், எனக்கு எந்த பாவங்களை அவர் எனக்கு மன்னிச்சிருக்கார் எனக்கு தெரியும், ஆனா நான் இன்னும் அவருக்கு செய்யறது பத்தாது, இன்னும் அதிகமா நான் இன்னும் செய்யணும் என்பதுதான் ஒரு சமயத்தை பின்பற்றுவர் சொல்ற விஷயம். நீங்க கேட்பீங்க, பாஸ்டர் என்ன பாஸ்டர் அத்தானே செய்யணும், என்ன சொல்றீங்க? கொஞ்சம் நில்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர் எப்படி தெரியுமா சொல்லுவாரு? பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்பட்டவர் இப்படித்தான் சொல்லுவாரு. அவர் சொல்லுவார், ஐயோ ஆண்டவருடைய மகிமையை நான் காண்கிறேன், அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, எனக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லையே, அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாரு, நான் இன்னும் ஒன்றும் செய்ய தேவையில்லையே அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு, அவர் ஏற்கனவே என்னோட சந்தோஷமா தானே இருக்கிறாரு. நான் எப்படி என்றால் எனக்கு இவ்வளவு செய்த இயேசுவுக்கு நான் எவ்வாறு அவரை சந்தோஷப்படுத்துவேன்,
நான் எவ்வாறு அவரை சந்தோஷப்படுத்துவேன், அவருடைய மகிமையை நான் எவ்வாறு என் வாழ்க்கையில் நான் இன்னும் இன்னும் அனுபவிப்பேன் என்று கேட்பார்கள். அவர்கள் ஏதோ இன்னும் அதிகமாய் நான் ஆண்டவருக்கு செய்யும் பொழுது ஆண்டவர் எனக்கு இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதை எதிர்பார்க்கிறார்கள் அல்ல. அவர்கள் சந்தோஷத்தோடு ஏற்கனவே என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விட்டார், ஏற்கனவே இயேசு எனக்கு அன்பு செலுத்திட்டார், இதை விட ஆண்டவரால் எனக்கு இதுக்கு அதிகமாய் அன்பு செலுத்த முடியாது, அவர் அன்பு செலுத்தினபடியினால் நான் ஆண்டவரை அவருக்கு பதிலாக அன்பு செலுத்துவேன் என்று வாழ்கிறவர்கள் தான் அவர்கள். 2 நாளைக்கு முதல்ல ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு அழைச்சிருந்தாங்க கொழும்புல. ஒரு பெரிய ஒரு ஒரு பர்த்டே பார்ட்டி. அதில் இருந்துட்டு இருக்கக்குள்ள மிகவும் கல்வி கற்ற ஒரு உயர்ந்த கல்வி கற்ற நபர் என்ற மேசையில் இருந்துட்டு இருக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, அவர் ஏத்திஸ்ட், அவரும் ஆண்டவரையும் அவர் விசுவாசிக்கிறவர் அல்ல. அவர் சொன்னார், எனக்கு நான் இந்த நாட்களில் முஸ்லீம் சமயத்தை பற்றி, இஸ்லாம் சமயத்தை பற்றி நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். இஸ்லாம் சமயத்தில் நான் பல விஷயங்களை காண்றேன். எவ்வளவு அழகாக இருக்குது, அவங்க எவ்வளவு செயல் செய்ய வேண்டும், அவங்களுக்கு விசுவாசம் இருக்குது, ஆனால் அந்த விசுவாசத்தை அவங்க செயலில் காட்டணும், செயலில் காட்டினாத்தான் அவங்களுக்கு அவங்களோட விசுவாசம் உறுதியாகுது என்று அப்படி அந்த இஸ்லாம் சமயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்து கடைசியில் சொன்னார், ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே, ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது. அந்த நியாய தீர்ப்பு நாள் இஸ்லாம்ல சொல்லுது, அவங்க ஆண்டவருக்கு முன்னால் போய் அவங்க விசுவாசத்தின் ஊடாக வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க காட்டணும், எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி செஞ்சிருக்காங்க என்று காட்டணும். காட்டுறது ஊடாகத்தான் அவங்களுக்கு கடைசி நியாய தீர்ப்பு கிடைக்க போகுது. அவங்க பரலோகத்துக்கு போறாங்களா இல்ல நரகத்துக்கு போறாங்களா என்று ஆண்டவர் தீர்மானிக்க போறது அவங்க செஞ்ச செயல்களை வைத்து என்று அவர் எனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது நான் யோசிச்சேன், பரிசுத்த ஆவியானவரே இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் இந்த இடத்தில், எவ்வாறு நான் இயேசுவை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு சிந்தனை கொடுத்தார். நான் சொன்னேன், ஆம், அதுதான் இஸ்லாம். ஆனால் உங்களுக்கு கிறிஸ்தவம் என்ன சொல்லுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் எங்களுக்கு வாழ முடியாத வாழ்க்கையை வாழ்வதற்காக இயேசு எனக்காக இந்த இருக்கிற எல்லா 613 லாஸ் கட்டளைகளையும் அவர் எனக்காக செய்து, எனக்காக வாழ்ந்து, எனது பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து என் படத்தை எடுத்து அவர் எனக்கு சொல்லுகிறார், நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன், இந்தா என்னை விசுவாசி, என்னை விசுவாசித்தால் நீ எல்லாத்திலும் விடுதலை, உன் பாவத்திலிருந்து விடுதலை எல்லாமே உனக்கு கிடைக்குது என்று சொல்கிறார். அதனால் எங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பு நாள் அன்று நாங்கள் செய்த காரியங்கள், செய்யாத காரியங்களை வைத்து நாங்கள் நியாயம் தீர்க்கப்பட போவதில்லை. நாங்கள் நியாயம் தீர்க்கிற ஒரே விதம் இயேசுவை உன்னுடைய சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா, இயேசு உனக்காக மரித்தார் என்றதை நீ விசுவாசிக்கிறாயா, இயேசு உன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார் என்று நீ விசுவாசிக்கிறாயா, அது மாத்திரம் தான் எங்களுக்கு தேவை நியாய தீர்ப்புக்கு முகம் கொடுப்பதற்கு. நான் அவருக்கு சொன்னேன். அவர் உடனே சொன்னாரு, அப்படியா, நான் கிறிஸ்தவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி எனக்கு ஒருத்தரும் சொல்லிலையே. நான் சொன்னேன், அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் நாங்கள் செய்கிற செயலினால் தேவனை சந்தோஷப்படுத்துவதல்ல கிறிஸ்தவம். இயேசு எங்களுக்காக ஏற்கனவே செய்து முடித்ததனால் நாங்கள் அதை விசுவாசிப்பதன் ஊடாக ஆண்டவர் எங்கள் மேல் சந்தோஷப்படுகிறார். அதான் கிறிஸ்தவம். அப்போ அவர் சொன்னாரு, அப்படியே என்ன கிறிஸ்தவத்துல நல்ல செயல் செய்ய தேவையில்லையா, சரியா வாழ தேவையில்லையா? நான் சொன்னேன், கட்டாயமா கிறிஸ்தவத்துல நல்ல செயல் செய்யணும், சரியா வாழணும். ஏன்னு தெரியுமா? உங்களுக்காக இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு முடிஞ்ச இயேசுவுக்காக நீங்கள் கொடுக்கிற நன்றி கடன், உங்களோட வாழ்க்கையை நீங்க எப்படி அவருக்காக வாழ போறீங்க? இது ஒரு உறவு. இவ்வளவு பேருக்கு பெரிய விஷயத்தை உங்களுக்கு செஞ்சு முடிஞ்ச இயேசுவுக்காக நீங்க எப்படி வாழ போறீங்க? கட்டாயமா உங்களோட வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமா இருக்கணும், உங்களோட வாழ்க்கை அவருக்கு சந்தோஷமா இருக்கும், நீங்க சந்தோஷப்பட வாழணும் அப்படின்னு நான் சொல்லக்குள்ள அவர் உடனே என்கிட்ட கேட்ட கேள்வி, அடுத்த கேள்வி என்ன தெரியுமா? ரைட், அதுல ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனா இது சரி வருமா? நான் சொன்னேன், சரி வரும். நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நான் சொன்னேன், ஆண்டோட வார்த்தை சொல்லுது, do not commit adultery, விபச்சாரம் செய்யாது என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லி இருக்கிறது. நான் சொன்னேன், இந்த பாருங்க, இந்த பாட்டியில் எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க, அழகான பெண்கள் மார் வந்திருக்கிறாங்க. நான் அவருக்கு அப்படிதான் சொன்னதில்ல, அழகான பெண்கள் மார் வந்திருக்கிறாங்க. சில வேளை நாங்கள் 2 பேரும் திருமணம் முடிச்சிருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு ஆசை வரலாம், இந்த ஒரு இதில் இருக்கிற ஒரு பெண்ணுக்காக ஒரு ஆசை எங்களுக்கு சில வேளை அவங்களோட தொடர்பு கொண்டு அதை எங்களை விபச்சாரத்தை கொண்டு போகலாம். ஆனா நான் அவருக்கு சொன்னேன், எனக்கு தெரியும் ஆண்டோட வார்த்தை சொல்லி இருக்கிறது விபச்சாரம் செய்ய வேண்டாம் என்று. ஆனால் அதற்காக நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதல்ல, நான் விபச்சாரம் செய்யாமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா என்று நான் அவர்கிட்ட கேட்டேன். சொன்னார், என்னது? நான் சொன்னேன், அந்த சிந்தனை வரைக்குள்ள எனக்கு அணு என்ற சிந்தனைக்குள்ள வந்துருவா, என் மனைவி என்ற சிந்தனைக்குள்ள வந்துருவா.
என் மனைவிக்கு எதிரா நான் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை கூட என் மனதில் வரலாம் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ள வரும். ஏண்டா நான் அவளுக்கு அவ்வளவு அன்பு செலுத்துகிறேன். எங்களுக்குள்ள இருக்கிற உறவு வந்து அப்படிப்பட்ட உறவு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? அதற்காகத்தான் நான் விபச்சாரம் செய்வதில்லை. நீதி என்னை நிப்பாட்டவில்லை. என்னை நிப்பாட்டினது என்னது? அன்பு. என் மனைவிக்கு இருக்கிற அன்பு. நான் சொன்னேன், கிறிஸ்தவம் என்பது இதுதான். இட்ஸ் a ரிலேஷன்ஷிப். இயேசு செய்த காரியத்தை விளங்கிக் கொண்டு அந்த அன்பை, உங்கள் இருதயத்தில் அவருக்கு இருக்கிற அன்பை நீங்கள் விளங்கிக் கொண்டால், நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவருக்காக நீங்கள் வாழ்வீர்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவுக்கு உங்களுக்கு அன்பு செலுத்தியிருக்கிறபடியினால். இதான் கிறிஸ்தவம். அதோடு அவர் கதையை நிப்பாட்டிட்டார். என்ன தெரியுமா சொன்னார்? It makes a lot of sense. அது எங்களுக்கு அதிகமா அர்த்தத்தை தருகிறது. நீங்க சொன்னது கிறிஸ்தவம் என்பது இதுதான். இதுதான் ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்துகிற விதம். இதுதான் இயேசுவை மகிமைப்படுத்துகிற விதம். 2 நாளைக்கு முதல்ல இவ்வளவு பெரிய பாட்டு, இவ்வளவு நல்ல சாப்பாடு, இவ்வளவு லைட்ஸ் என்ன இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு மேசையில இயேசு மகிமைப்படுத்தப்பட்டார். இயேசு மகிமைப்படுத்தப்பட்டார். கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இயேசு மகிமைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிற விஷயம். நீங்கள் இயேசுவை எப்படி மகிமைப்படுத்துறது? 2 இருக்குது. முதலாவது தான் அவரை பற்றி நீங்கள் பேசுங்கள். கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அவரை பற்றி பேச வேண்டும். இயேசுவை குறித்து நீங்கள் போதிக்க வேண்டும், அறிவிக்க வேண்டும். இயேசுவை அறிவிப்பது என்னது? இயேசு சொன்னதை, அவர் செஞ்சதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லணும். வேற எல்லாத்தையும் சொல்ல வேண்டாம். இயேசு சிலுவையில் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், உங்களோட பாவ மன்னிப்புக்காக என்ன செய்தார், உங்களை எப்படி மீட்டு கொண்டார், அவர் எப்படி உங்களுக்காக வாழ்ந்தார், அவர் எப்படி உங்களுக்காக மரித்தார், இதை பற்றி நாங்கள் தொடர்ந்து பேசுகிற நபர்களாக இருக்க வேண்டும். பேசாவிட்டால் இயேசுவின் செய்தி செல்ல போவதில்லை. நான் கேட்கிற ஒரு விஷயம் தான், கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நீங்கள் இயேசுவை மகிமைப்படுத்துகிற விஷயம் வந்து அவரை குறித்து நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நான் உங்களுக்கு சொன்ன 2 நாளைக்கு முதலான விஷயம் நான் சொன்ன, பரிசுத்த ஆவியானவரே, இந்த படிச்ச கல்வி கற்ற இந்த நபருக்கு நான் எவ்வாறு இயேசுவை மகிமைப்படுத்துவது? எனக்கு காண்பீங்க. எனக்கு தெரியாது எப்படி இவருக்கு பேசுறான்னு, ஆனா எனக்கு பேச கற்றுக் கொடுங்க பரிசுத்த ஆவியானவரே. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் செயல்பட ஆரம்பிச்சிட்டார். ஏனென்றா அவருடைய நோக்கம் என்னது? அவர் எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறார்? எதற்காக இருக்கிறார்? இயேசுவை மகிமைப்படுத்த இருக்கிறார். நீங்க வாயை துறக்கக்குள்ள யார் உங்களுக்குள்ள இருந்து பேச போறது? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ள பேச துவங்கிடுவார். அவர் உங்களுக்கு சிந்தனைகள் தருவார். அவர் உங்களுக்கு சொல்ல தருவார், என்ன செய்யணும்னு தருவார். ஆனால் உங்களுக்குள் இது வந்து இப்ப நான் சொன்னபடியா நாளைக்கு போய் 2 நாளைக்கு செஞ்சுட்டு கைவிடுறது இல்லை. இது உங்களுக்குள்ள இயேசுவின் மேல் இருக்கிற அன்பின் நிமித்தம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இதற்காக தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காண்கிற ஒவ்வொரு நபர்களும் காணும் பொழுது, ஆண்டவரை தெரியாத நபர்களை காணும் பொழுது எங்களுக்குள் ஒரு வருத்தம், ஒரு நோய், எங்களுக்குள் ஒரு வலி. அந்த நபர்களை எப்படி நாங்கள் ஆண்டவரை அறிமுகப்படுத்துவது என்பதை குறித்து நாங்கள் சிந்தித்து எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவனை குறித்து எப்படி சொல்வது என்பது நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். சொன்ன பாட்டம் பத்தாது, சொல்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கிறிஸ்தவத்தில் மக்கள் வந்து சொல்லுவாங்க, பாஸ்டர், எங்களோட வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவர் இருக்கிறார் பாஸ்டர், உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. இரவு ஆகினண்டா சத்தம் தொடங்கும் பாஸ்டர், கத்துவார். எப்படி தெரியுமா? அந்த பக்கமே முடிஞ்சுது பாஸ்டர். ரைட்? தச்சலம் ரோட்ல நான் வந்து குப்பையை கொண்ட போட்டாண்டா எந்த வீட்டை வந்து 2 ஆக்கிடுவாரு பாஸ்டர். ஆனா சர்ச்சுக்கு போறாரு ஒரு ஞாயிற்றுக்கிழமை. கிறிஸ்தவர் அவர் பாஸ்டர். எங்களுக்கு இன்றைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கான வாழ்க்கைகள் எங்களுக்குள் இல்லை. நீங்கள் வாழ்கிற விதம் இயேசுவை மகிமைப்படுத்துவதா இருக்க வேண்டும். நேற்று நான் கொழும்புல இருந்து வரைக்குள்ள ஒரு 3 வீல் வந்து ரேடியா வந்து முன்னால் போட்டு நிப்பாட்டிட்டார் அப்படியே ரோட்டில் நடுவில். இப்போ நான் வந்து காரை நிப்பாட்டிட்டு ஸ்லோவாக ஓவர்டேக் பண்ணக்குள்ள நான் ஷட்டரை திறந்து பார்த்தோன்னா அவர் எனக்கு ஊத்த பேச்சால் பேசிட்டார். பேசின உடனே நான் யோசிச்சேன், நான் என்ன கொடுக்க வேண்டிய பிரதி உத்தரம்? நான் நிப்பாட்டவே இல்லை, நான் அப்படியே போயிட்டேன். நான் யோசித்தேன், இது அவர் சொன்னதுக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு பிரதி உத்தரம் கொடுக்கணும். அவர் சொன்ன ஊத்த பேச்சை விட ஆழமான ஊத்த பேச்சால திரும்பி அவருக்கு பேசணும். அப்பதான் அவருக்கு விளங்கும். அது
அப்படியா செய்யறது? அப்படியா செய்யறது? நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இந்த சந்தர்ப்பத்தை நீங்க இன்றைக்கு கொடுத்தீங்க எனக்கு. எனக்கு நான் இதுக்கு முதல்ல எனக்கு யாருமே அப்படி பேசுறது இல்லை. இந்த சந்தர்ப்பத்தை நீங்க எனக்கு கொடுத்தது காரணம் என்னண்டா, நான் எப்படிப்பட்ட ஒரு பிரதியுத்தத்தை கொடுப்பேன்னு நீங்க எனக்கு சிந்திக்க வச்சிருக்கீங்க. நான் யோசிச்சேன், ஆண்டவரே அடுத்த தரம் யாராவது எனக்கு சொன்னாண்டா நான் அவங்களுக்கு சொல்லுவேன், கௌரவமா உங்களுக்கு நீங்க அப்படி எனக்கு சொன்னாலும் நான் உங்களுக்கு ஒரு நாளுமே அப்படி பேச மாட்டேன். ரெண்டு கௌரவமா அவருக்கு பிரதியுத்தரம் கொடுக்கிற நபரா என்ன பிரதியுத்தரம் வரணும் ஆண்டவரே. ஆண்டவருக்கு சொன்னது அதுதான். என்ன பேசினாலும் நான் அவருக்கு திரும்பி அன்பான வார்த்தைகளால், அவரை கௌரவப்படுத்துற வார்த்தைகளால் அவரை நான் கதைக்கோணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, அடுத்த தடவை இப்படி ஒரு நிலைமை வந்துச்சுண்டா. அதான் என்னுடைய ஜெபம், அதான் என்னுடைய ஜெபம். நாங்கள் வாழ்கிற வாழ்க்கைகள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். வாழ்கிற வாழ்க்கை இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். செய்தியை கொண்டு போகிற நபரின் வாழ்க்கை ஒரு செய்தியாக இருக்க வேண்டும். செய்தியை காண்பிக்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எங்களிடம் எதிர்பார்க்கிறது. கடைசி விஷயம் இதற்கு ஒரு பணிக்கான ஒரு கிரயம், ஒரு விலை செலுத்த வேண்டும். பாருங்க 19வது வசனத்துல இயேசு என்ன சொல்கிறார்? 19ஆம் வசனம், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தாக்கப்பட்டவர்கள் ஆகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குறேன். சத்தியம் எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மாற்றிக் கொண்டிருக்கணும். ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் என்னை பரிசுத்தமாக்குறேன் என்றது அர்த்தம் என்ன? I sanctify myself. நான் என்னை பரிசுத்தமாக்குவது என்றது அர்த்தம் என்ன? நான் ஒரு கிரயத்தை செலுத்துகிறேன். நான் ஒரு கிரயத்தை செலுத்துகிறேன். அதான் நான் சொல்லுகிறேன், பணிக்கு ஒரு கிரயம் இருக்கிறது. இயேசு பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக தன்னை அவர் சிலுவையில் கொடுப்பதற்கு அவர் தயாராகினார். அவர் கிரயத்தை செலுத்தினார். அவருடைய அவருக்கு அந்த அப்படிப்பட்ட நான் எனக்கு பேசினது போல அவருக்கு பிழையான வார்த்தைகளால் அவருக்கு பேசுவதற்கு அவர் இடம் அளித்தார். அவர்கள் தலையில் அடித்து உடனே நீதானே தீர்க்கதரிசி, சொல்லு உனக்கு யார் அடிச்சது என்று சொல்ற அளவுக்கு அவர் விட்டார். அவருடைய ஆடைகள் எல்லாவற்றையும் கலட்டி விட்டு ஒரு பெரிய சிலுவை அவருடைய தோளில் போட்டு அதை இழுத்து செல்லுகிற பொழுது அடிவாங்கிற இடத்துக்கு அவர் தன்னை விட்டு விட்டார். இதெல்லாம் எதற்காக? பிதாவை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு கிரயத்தை இயேசு செலுத்தினார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கிரயத்தை செலுத்தியது போல என்னுடைய மக்களும் கிரயத்தை செலுத்த வேண்டும். எவ்வாறு நீங்கள் கிரயத்தை செலுத்துவது? உங்கள் நேரத்தினால் நீங்கள் கிரயம் செலுத்த வேண்டும். உங்கள் நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக ஏதாவது செய்வதற்காக நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுக்க வேண்டும். இந்த சபையில் பல ஊழியங்கள் இருக்கிறது. அந்த ஊழியங்களில் உங்களுக்கு ஒன்று சேரலாம், ஒன்று சேர்ந்து அந்த ஊழியங்களோடு செயல்படலாம். நாங்கள் இந்த நாட்களில் வீடுகளாக போய் ஒவ்வொரு பகுதிகளாக போய் சபைகள் ஆரம்பித்து செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்தில் உங்களுக்கு முடியும் போதகர்களோடு சேர்ந்து பகுதிகளுக்கு சென்று ஊழியங்களுக்கு சென்று ஆண்டவரை தெரியாத மக்கள் மத்தியில் நற்செய்தியை சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு பயணம் செல்வதற்கு உதவ உங்களால் முடியும். நீங்களும் நானும் கிரியத்தை செலுத்த வேண்டும் நேரத்தின் ஊடாக. முதலாவது. இரண்டாவது, எங்களுடைய சொகுசான வாழ்க்கையை நாங்கள் விட்டுக் கொடுக்க தயாராக வேண்டும். எங்கள் சொகுசுக்காக மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. மழை பெஞ்சா இன்னைக்கு சரி ஒன்றுமே செய்ய இயலாது. கஷ்டம், அங்க பஸ்ல இருந்து வாரது கஷ்டம், இதுல போறது கஷ்டம், அதுல போறது கஷ்டம். நான் உங்களுக்கு சொல்லுறேன், இந்த சபைக்கு வந்த ஊழியக்காரர்கள் கஷ்டம் என்றபடியினால் இங்க இருந்து 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இன்றைக்கு நாங்க அசலக்க வரைக்கும் போய் நற்செய்தி சொல்லி ஆக்களிட வாழ்க்கையில நற்செய்தியை கொண்டு செல்லிருக்கிறதுக்கு அந்த வேலையை நாங்க செய்யாம இருந்தா கஷ்டம் என்றபடியினால இன்றைக்கு எத்தனை வாழ்க்கைகள் ஆண்டவர் தெரியாம இருந்திருக்கும். இந்த காலகட்டத்திலும் இந்த சபையிலிருந்து ஆட்கள் சென்று கொண்டுதான் இருக்கிறார்கள். 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் என்று அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். அது சொகுசான விஷயம் அல்ல. வானங்கள் இல்ல, மலையில நனைஞ்சு கொண்டு பஸ்ல ஏறி போயிட்டு வாராங்க, கஷ்டப்பட்டு. ஏன் இதெல்லாம் செய்யறாங்க? சொகுசான வாழ்க்கையை நாங்க கைவிட தயார்படணும்.
எங்களோட சொகுசான வாழ்க்கையை நாங்கள் விட்டுவிட நாங்கள் தயாராக வேண்டும். மற்றவர்களுக்காக எங்களோட சொகுசான வாழ்க்கையை விட்டுவிட நாங்கள் தயார்பட வேண்டும். கடைசியாக எங்களுடைய பணமும் இதுக்காக கொடுக்கப்பட வேண்டும். திருத்தூது பணிக்காக நாங்கள் முதலீடு செய்ய வேண்டும். போறவர்களுக்கு தேவையானதை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அது முக்கியம். நீங்க வரைக்குள்ள ஒரு கார்டு ஒன்று உங்களுக்கு கிடைச்சது. அந்த கார்டை நீங்க எடுத்து பாருங்க. இந்த கார்டில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், திருத்தூது பணி கொடுக்கப்படுகிற பொருத்தனை என்ற ஒரு கார்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கார்டை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது உங்களோட பேர், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட ஏரியா, நீங்க இருக்கிற பிரதேசத்தும், அதை விட மாசம் நீங்க திருத்தூது பணிக்கு கொடுக்க போகிற ஒரு 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 அமௌண்ட், ஒரு தொகை, என்ன தொகை என்றாலும் பரவாயில்ல, அந்த தொகையை நீங்கள் விசுவாசமாக நீங்கள் எழுத வேண்டும். விசேஷமாக நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. இதை நீங்க கொடுக்கிற பணம் உங்களோட வாழ்க்கையில உங்களோட சொகுசை இருந்து ஒரு குறைக்கிற விஷயமா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு பணமா இருக்கணும். சும்மா ஏதோ எனக்கு இது கொடுக்கலாம்னு கொடுக்காதீங்க. சில வேளை ஒரு மாசத்துக்கு 4 தடவை நாங்கள் வெளியில போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடலாம், இல்லாட்டி வேறொரு இடத்துல சாப்பிடலாம். அதுல ஒரு சாப்பாடை நிப்பாட்டிட்டு சொல்லுங்க, அந்த அமௌண்ட்டை நான் இதில் போட போறேன். சில வேளை ஒவ்வொரு மாசம் ஒரு ஷர்ட், ஒரு 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 சட்டை இல்லாத ஒரு உடுப்பு நான் ஒவ்வொரு மாசம் நான் வாங்கி கொண்டிருக்கிறேன். நீங்க சொல்லுங்க, இல்லை இந்த மாசம் இனி நான் ஒவ்வொரு மாசம் வாங்காம 3 மாசத்துக்கு ஒருக்கா 4 மாசத்துக்கு ஒருக்கா ஒரு உடுப்பை வாங்கிட்டு மற்றது நான் இதில் போட போறேன். ரைட்? சில நேரங்களில் டேட்டாக்கு நாங்கள் செலவழிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 10 GB, 15 GB, 20 GB என்று நாங்கள் போட்டுட்டு இருக்கிறோம். என்னதுக்கு? ஓட்டிட்டு இருக்கிறதுக்கு. ரைட்? நாங்கள் சொல்ல போறோம், இல்லை அதை நான் குறைச்சி என் டேட்டாக்கு 3000 போகுது, நான் 1000 ரூபா தான் டேட்டாக்கு பாய்க்க போறேன், மற்ற 2000 நான் இதுக்கு போட போறேன். இப்படி உங்களோட வாழ்க்கையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு கொடுப்பனவாக இது இருக்க வேண்டும். ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்ற காரியம் என்னென்றால், மற்றவர்களுக்காக நீங்க என்றைக்கு வாழ ஆரம்பிக்கிறீர்களோ, மற்றவர்களுக்காக என்றைக்கு நீங்க அர்ப்பணிப்பு செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ, அன்றுதான் உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்ப முனை வரப்போகிறது. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரப்போகிறது. நீங்கள் அந்த சந்தோஷத்தை காணப்போகிறீர்கள். இதை நிரப்புகிற ஒரு நிமிடம் உங்களுக்கு தாரன். இதை நிரப்புறதுக்கு அதை நிரப்பும் பொழுது நாங்கள் ஒரு கிளிப், பாஸ்டர் கோல்டன் அவர் செய்த 70ஆம் ஆண்டு, அவருடைய ஊழியத்தை முடித்த 70ஆம் ஆண்டு அவர் பிரசங்கித்த ஒரு பிரசங்கத்திலிருந்து ஒரு சின்ன பகுதியை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.